கோவை கங்கா மருத்துவமனை மற்றும் முதுகு தண்டுவிட சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் 6வது ஆண்டாக பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சர்க்கர நாற்காலியை கைகளால் செலுத்தியபடி மாற்றுத்திறனாளிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கூடைப்பந்து போட்டியும் நடைபெற்றது. நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான உறுப்புகள் என்னன்னா நம்ம மூளை, ஹார்ட்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது முதுகுத்தண்டு ஒரு ரொம்ப முக்கியமான இடம்ங்கிறத மறந்துடுறோம். ஆக்சிடென்ட்லேயோ இல்லாட்டி ஒரு உயரத்திலிருந்து விழுந்தாலோ முதுகெலும்பு உடையும் போது நிறைய பேருக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக முதுகுத்தண்டு, நரம்பு தண்டு அஃபெக்ட் ஆகிடுது. அது அதிக சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அது இது நாள் வரைக்கும் எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்போது ஒருத்தர் வீட்டில் அவங்க தான் ஏர்னிங் மெம்பராக காலையில் வரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் அவங்க பேரப்ளீஜியா, அதாவது காலில் ஃபுல்லாக செயல் இழந்துட்டாங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் அவங்க மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கம்ப்ளீட் டிபெண்டன்ஸுக்கு போயிடுறாங்க. அது அவர் மட்டும் இல்லை, பட் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே அவரை பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பேரலைஸ்டு பேஷண்ட் அவங்க ஹோல் ஃபேமிலியை பேரலைஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒய்ஃபும் வேலைக்கு போக முடியாது, சில்ட்ரனும் வேலைக்கு போக முடியாது, அந்த ஹோல் குடும்பமே அது ஒரு சின்ன அடினால இதாகிடும். அந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கங்கா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உண்டாக்குச்சு. இதில் 8 வாரத்தில் அவங்களுக்கு கிராஜுவேட்டட் எக்ஸசைசஸ் கொடுத்து அவங்க தானாக அவங்கள யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல், யாரையும் சார்ந்து இல்லாமல் அவங்களே அவங்க தேவைகளை நல்லா பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, பட் அவங்க திரும்ப அவங்க வேலைக்கு போகிறதுக்காக இது பண்ண வேண்டும். ஒரு 2500 பேர்த்துக்கு மேலே இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதில் 500க்கும் மேற்பட்டவங்க அவங்களோட பழைய வேலைக்கே போயிருக்காங்க. ஒரு 600-700 பேர் புது வேலைகளுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் முக்கியமாக இதில் ரீஹாபிலிட்டேஷன் ஆகி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஆகி நாம் திரும்பி நார்மல் நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால் அவங்க வீட்லேயே படுத்திருக்காங்க. ப்ரெஷர் சோர்ஸ், புண்ணுகள் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது தேவையில்லை, அவங்களும் திரும்ப நார்மலாக வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இன்றைக்கி வீலத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டம் வச்சுருக்கோம். அதில் 1000க்கும் மேற்பட்டவங்க வந்திருக்காங்க. அதில் சுமாராக 250 பேர் வீல் சேர் யூசர்ஸ். அவங்க 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்திருக்காங்க. இது இட்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இந்த நார்மல்சிக்கு வர்றதுக்கு ஒரு அதிகபட்சமாக அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஸ்போர்ட்ஸில் ட்ரெயின் ஆனவங்க நம்ம ஏஷியன் கேம்ஸ்லேயும் போய் மெடல் வாங்கியிருக்காங்க. ஷார்ட் புட், ஜாவ்லின் த்ரோவில் மெடல் வாங்கியிருக்காங்க. நம்ம நேஷ்னல் கோல்டு மெடல் இன் அத்லெட்டிக்ஸ் இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான் மிஸ்டர் ரமேஷ்னு சொல்லி, மிஸ்டர் முத்துராஜான்னு சொல்லி. முந்தா நேற்று நம்ம நேஷ்னல் கேம்ஸில் டேபிள் டென்னிஸ்லேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேரப்ளீஜியாலிருந்து கம்ப்ளீட்டாக செயல் இழந்ததுலேருந்து நார்மலுக்கு வர்றது, அதுக்கு மேலே ஒரு பட்சமாக போய் ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடல் வாங்குகிற அளவுக்கு கூட இங்கே ரீஹாபிலிட்டேஷன் ஆகுது. இது சாத்தியம். இது யாரும் வீட்டில் முதுகெலும்பு உடஞ்சி செயல் இழந்தாங்கன்னா அவங்க வீட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல ரீஹாபிலிட்டேஷன் பண்ணாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல்சிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இன்றைக்கி ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இதில் 1000க்கும் மேற்பட்டவங்க கலந்துருக்காங்க, ஓடிருக்காங்க. சிறு வயசு, ஈவன் 2 வயசு குழந்தைங்க கூட 1 கிலோமீட்டர் ஓட்டாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதிலிருந்து 78 வயசு இவங்க கூட வந்திருக்காங்க. ஹைதராபாத், ஆந்திராவிலிருந்து கூட நிறைய பேர் இந்த வீல் சேர் யூசர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்க.